என் செல்ல குழந்தையே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பல போலியானவர்களினுடைய முகத்திரையை கிழித்தெறிவதற்கு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்களினால் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, யார் இவர்கள்? யார் இந்த போலியான முகங்களை காட்டி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்பதனை அம்மா இன்று உனக்கு தெளிவாக சொல்வதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே சிலரது வாழ்க்கையில் எந்நாளுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் மாறி மாறி இருக்கும். போராட்டங்கள் என்று வாழ்க்கையில் சந்திக்காத நாளே இல்லை என்கின்ற அளவிற்கு அதிகாலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கச் செல்லும் வரை நாள் முழுவதும் பரபரப்பாகவே இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இந்த நேரத்தில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நான் சொல்கின்ற இந்த விஷயத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. பல போலியான முகங்களை நீ அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். இவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொடுக்கின்ற பல பிரச்சனைகளை உன்னால் உணர முடியவில்லை. என் குழந்தை, பிரச்சனைகளை தாங்குகின்றாயே தவிர ஏதோ நாம் செய்த தவறுகளால் வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றாயே தவிர இப்படி நம்மிடம் இருக்கின்ற இந்த போலியான உறவுகள்தான் இதையெல்லாம் செய்தார்கள் என்று நீ ஒருபொழுதும் நினைக்கவில்லை. ஏனென்றால் நீ நம்பினாய் அல்லவா? எல்லோரையுமே வாழ்க்கையில் அதிகமாக நம்பினாய். உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் கிடைத்து போவதாக நீ எண்ணினாய். ஆனால் உன் நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இது போன்ற போலியான முகங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய பிரச்சனைகள்தான். என் தங்கமே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கு இவர்கள் மிக பெரிய இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது எதனால் தெரியுமா? ஏனென்றால் அவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை. உனக்கு நெருக்கமானவர்களுக்கு அதிகமான இடைஞ்சல்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் உன்னிடம்தானே வந்து நிற்பார்கள். மாறாக அதை செய்யும் பொழுதும் செய்ய சொன்னது நீதான் என்று அவர்களுக்கு புரியும்படி அவர்களை இவர்கள் காயப்படுத்துகின்றார்கள். அப்படியானால் உனக்கும் அவர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் அதிகரித்து விடுமல்லவா? இந்த பிரச்சனைகளைத்தான் அவர்கள் காண விரும்புகின்றார்கள். இந்த சந்தோஷத்தை தான் அவர்கள் பார்க்க விரும்புகின்றார்கள். என் தங்கமே, உனக்கும் உனக்கு நெருக்கமானவர்களுக்கும் இடையே பிரச்சனைகளை மூட்டிவிட்டு அந்த சந்தோஷத்தில் குளிர்காய விரும்புகின்றார்கள். இவர்களினுடைய இந்த எண்ணம் சரியான எண்ணமா அல்லது தவறான எண்ணமா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக மற்றவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு பொழுதும் நினைத்தது கிடையாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்கே சந்தேகம் வருகின்றது. ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை வருகின்றது, நாம் எதுவும் செய்யாமலேயே கஷ்டங்கள் வருகின்றதே என்று பலருக்கு பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பல விஷயங்களில் இருந்து உனக்கு விடுபடுவதற்கான ஒரு பதிலைத்தான் இன்று உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, போலியானவர்களின் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு முகத்திற்கு நேராகவே அவர்கள் செய்கின்ற தவறை நீ முதலில் சொல்லிவிட வேண்டும். மாறாக என்ன செய்தாலுமே சரி என்று எண்ணிக்கொண்டு ஒரு பொழுதும் நீ உனக்கான நல்ல நாட்களை தொலைத்து கொண்டிருக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற சில நல்ல நல்ல நேரங்களை இவர்களால் நீ தொலைத்து விட்டாய். உன் சந்தோஷத்தை உன்னாலேயே அனுபவிக்க முடியாத அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. என்ன செய்தாலுமே யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்ற மனக்கவலை. நாம் என்ன செய்தாலுமே குற்றம் கண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது நிச்சயமாக மிகப்பெரிய விருப்பம் இல்லாமல் வாழ்க்கையில் இருந்து ஒரு சிறு துளி நேரமாவது நமக்கு ஓய்வு கிடைக்குமா என்று எண்ணுகின்ற அளவிற்குத்தான் உன்னுடைய மனநிலை இருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, எப்படியாவது இந்த போலியான உறவுகளுக்கிடையில் இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து விடு என்று நீ சொல்கின்றாய். அந்த போலிகளிடம் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன்.
ஆனால் நான் காப்பாற்றுவதற்கு முன்பாக நீ எனக்கு ஒரு உறுதிமொழியும் கொடுக்க வேண்டும். இன்று இவர்கள்தான் இந்த போலியான முகங்கள் என்று அடையாளம் கண்டு கொண்ட பிறகு இனி ஒரு நாளும் இவர்களிடத்தில் நீ மீண்டும் பழைய உறவினை தொடர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் சில நேரங்களில் திருந்திவிட்டது போல நாடகமாடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்குள் எந்த எண்ணங்களும் திருந்துவதாக இல்லை. மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் காயங்களை கொடுக்கத்தான் துணிந்து நிற்கின்றார்கள். மற்றவர்கள் காயப்பட்டால் அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை தான் அவர்கள் முழுமையாக அனுபவிக்க நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இதுபோன்று இவர்கள் நினைக்கின்ற பொழுதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்த்தால் உனக்கே நன்றாக புரியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்னவெல்லாம் இன்னமும் தெரிய வேண்டி இருக்கின்றது, இன்னும் எதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. வாழ்க்கையில் சில விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கென்று வந்துவிட்ட பிறகும் கூட அதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றாய். ஆனால் இனியும் அப்படி இல்லாமல் உனக்கான நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. பல போலியான முகங்கள் இன்னமும் வாழ்க்கையில் ஒளிந்து கிடக்கின்றார்கள். அவர்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அத்தனை எளிதாக எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்த பிறகும் கூட இன்னமும் உறவுகளை ஏற்கத்தான் துணிந்து நிற்கின்றாய். எந்த உறவுகளை ஏற்க வேண்டும் என்று நீ ஒரு முறை சரியாக சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக என் குழந்தைக்கு புரியும். உன்னை சுற்றி நடப்பது எத்தனை பெரிய தவறு என்று. யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் விளையாட்டுக்களை காண்பித்து விடுகின்றார்கள். அவர்கள் நினைப்பது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்து கொண்டும் இருக்கின்றது. இதற்கு இடம் கொடுத்தது யார் தெரியுமா? நீதான். உன்னுடைய மனதுதான். நீ எளிதாக இவர்களுக்கு இடம் கொடுத்து இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத செயல்களை செய்வதற்கு நீ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விட்டாய். ஒரு முறை கொடுத்து விட்ட பிறகு மேலும் மேலும் நாடகமாடத்தானே செய்வார்கள். நாடகமாடியே பழக்கப்பட்டவர்கள் எப்படியாயினும் மீண்டும் மீண்டும் அதைத்தான் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் உனக்கு நெருக்கமானவர்களோடு அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணத்தை அறியாமல் இருந்தாயல்லவா? இன்று உன் அம்மா சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள். நிச்சயமாக இது இவர்களால் நடந்ததுதான் என்பதனை. என் தங்கமே, முதலில் உனக்கும் உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில் எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் இருக்க வேண்டும். யாரும் யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு விஷயத்தை இன்னொருவர் சொல்லும் பொழுது அதை நேரடியாக அவரிடத்திலேயே சென்று கேட்டுவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கிடையில் குளிர் காய வேண்டும், சண்டையை மூட்டிவிட்டு என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் எப்பொழுது எந்த ஒரு குழந்தை உஷாராக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதனால் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து அவர்கள் நினைப்பதை எல்லாம் சாதிக்க விடாமல் நீ பொய் என்று காட்ட வேண்டும். சொல்லும் பொழுது அப்படியா என்று சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் சண்டையிடுவது போல நடித்துவிட்டு மீண்டும் ஒன்றுமே இல்லாதது போல சேர்ந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக இது போன்ற போலியான மனிதர்களின் முகத்தில் கரியை பூசுவதற்கு இதைவிட வேறு எந்த ஒரு விஷயங்களும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இந்த வாழ்க்கை நிச்சயமாக பல போலியான முகங்களையும் சேர்த்துத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்றது. அதனால் போலிகளை கண்டறிவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது. உனக்கு செய்கின்ற விஷயங்களும் பேசுகின்ற சில வார்த்தைகளையும் வைத்தே நீ அவர்களை கண்டு கொள்ளலாம். இனியும் கண்டுகொள்ளாமல் இருந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் சோதனைக்கு நீ ஆளாகி நிற்காதே என் தங்கமே. இத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்த சில பிரச்சனைகளுக்கு காரணமானவர்கள் இன்று உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு பழக்கம் தொடர வேண்டுமா அல்லது இதோடு நின்று போக வேண்டுமா என்கின்ற முடிவினை நீ மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. வாழ்க்கை இப்படியே சென்றுவிடக்கூடாது. தவறு செய்பவர்களுக்கு தக்க பாடத்தினை நீ கொடுக்க வேண்டும். நீ இந்த வராகியினுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே. யாருக்கும் பயந்து இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட நினைக்காதே என் தங்கமே.
எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.